ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மான்ஸ்டர் வேஸ்ட் டேங்க் க்ளீனிங் வீடியோ அப்படின்னு சொல்லி பார்ட்டி நம்ம போட போகிறோம். இதான பார்ட் 3. இந்த வீடியோ நம்ம வாங்க எந்த க்ளீன் பண்ண போகிறோம்னா, மளிகைட்டுக்கு வர டேங்கில் நம்ம வாங்கின ஒரு வாட்டி கூட நம்ம இதை க்ளீன் பண்ணி போட்டதே இல்லை. ஸோ நம்ம மட்டும் இன்றைக்கி நம்ம போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ட்ரில்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம இந்த டெர்மோகோல் பாக்ஸ் யாரும் இருக்குவோம், நான் இதுவே தனி வீடியோ போட்டு ஒரே ஒரு வாட்டி தான். அதுக்கப்புறம் பார்த்தா இதை வேறு பெயிண்ட் அடிச்சு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெயிண்ட்டாக அடித்து எடுத்து விட்டாச்சு. அதெல்லாம் நம்ம போயிடுச்சு. ஓகே, நான் கையில் தான் பிடிக்கணும். எப்படியோ எங்கள் அப்பா கையில் பிடிப்பார். அதுதான் நம்ம ஃபீடிங் போடுறோம். நம்ம நெட்டெல்லாம் எடுத்துடலாம். இல்லை, நான் 2 கையை வச்சா யூஸ் பண்ணி எடுக்க வேண்டியது. செம்ம சைஸ் வளர்ந்துருக்கு. குட். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் டேங்க்லேருந்து தான் பண்ணுறோம். வாட்ரு என்ன பண்ணுறோம், டஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அலிகேட்டர் இங்கே அப்படியே தான் இருக்குது. அப்பா வந்துட்டார். நம்ம அலிகேட்டர் எடுத்து விட்றது தான். சும்மா ஒரு இடத்துல அமைதியாக வை, தவிர வெளியே இந்த ஓசு கட்டாக கிடக்கு. இல்லை, இது கடிச்சு வச்சிச்சு. அது கடிச்சுலாம் வைக்கல, அது எடுத்து போயிடுச்சு. அதான் இதெல்லாம் இடிச்சிருக்கோன்னு கடிச்சிருக்கும். அதில் இதாக இருக்கும். இன்னைக்கு தான் பார்க்குறீங்களா? நானும் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் இது வலை போட்டேனான்னு தெரில. இந்த சைடெல்லாம் இங்கிட்டெல்லாம் தெரில எனக்கு. இந்த ஒரு சைட்லலாம் தெரியும் எனக்கு. தண்ணி ரொம்ப கலங்கி இருந்துச்சு. அதனால் தேய்ச்சரா மீன் எடுக்கணும் பொருள். ஓகே, ஸ்கேல் எடுத்து வச்சு பாரு. ஸ்கேல் வந்துச்சா இல்லையா? ஆஹா, 1.5 அடி இருக்குடா. இதுவா? அது ஃபுல்லாக இது 9 மணிக்கு கிளம்புவீங்க? சரி, ரெகுலராக எடுக்கலாம்ல. இப்போ எதுக்கு செல்லை பிடிச்சிட்டு உட்காந்து இன்னும் குறைக்கணும். Wow. அங்கே வைக்காத, இதுதான் தவறான செயலை. போய் அதுக்கிட்டே போய் நிற்கக்கூடாது. எவர் இந்த அளவு இருக்குது. அவர் பார்த்தா கரெக்டாக தெரியுது. ஒன்றரை அடி இருக்குது.
பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இந்த அளவு நம்ம க்ளீன் பண்ணி அலிகேட்டரில் தான் இருக்குது. 1.5 ஃபீட்டு எல்லாம் எங்கள் அப்பா கத்திருப்பார், அதை மனசு வச்சுக்கிறாங்க. விசிட்டில் எங்கள் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் ஸோ நம்ம அலிகேட்டர் பார்த்தீங்கன்னா போய் கலர் சேஞ்ச் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. 1.5 ஃபீட் இருக்குது. சரி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பேர் பிடிச்சனால பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் அடிக்க போகிறோம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது ஆசா? இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, நான் வேறு அலிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் நேரம் எப்படி ஓட விட்டேன் நான். ஒரு கரெக்டாக ஒரு 230 கிராம் தூக்கி உள்ளே விடுவேன் நான். அதுக்கு இப்படி ஓடட்டுன்னு விட்டேன். அது மொதல் டேங்க் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குல்ல, நல்ல கேப் விட்டேன். நான் ஃபிட் பண்ணிட்டேன். இது உடஞ்சிருந்துச்சு. அலிகேட்டர் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ஒரு ஒன்று கருன்னு இருந்துச்சு, கொஞ்சம் வெள்ளை ஆகிட்டேன். வெள்ளையாயிடுச்சு அலிகேட்டரு. இதோட தர்மாக்கோல்ல பாதி சீஸை அலிகேட்டர் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனை தூக்கி உள்ளே வர்ற அடுத்த பிளான். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா நம்ம அலிகேட்டர் வந்து தூக்கி உள்ளே விட போகிறோம். இரு அதான் இது பொருது அமைதியாக இருந்தானா உள்ள போவா. உடச்சி எரிஞ்சிருச்சு எல்லாத்தையும். செம்ம வாவ். ஓரோ பெரிய சம்பவமாக இருக்கு. அடி விடும் அதுக்கு நிறையா. நான் சொன்ன ரோசப்பட்டு அதுவாக தப்பி போய் உட்காந்துக்கிச்சு. பரவாயில்ல, இதே மெயின்டைன் பண்ணி இப்படியே இப்படி ஜம்ப் பண்ணதுக்கு நீ அப்படி ஜம்ப் பண்ணியிருக்கலாம்ல. நான் சொல்கிறதெல்லாம் கேட்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. எதுக்கு எதை விட்டுட்ருக்க? ஏதோ தூசி ஒன்று போயிட்டுருக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த அலிகேட்டர் இன்னும் எவ்வளோ அடுத்து 1 மாதம் கழிச்சா நம்ம அலிகேட்டரை காட்டுறேன். இப்போ மேலே வந்துட்டாப்புல பாய் சொல்கிறதுக்கு. அவங்க அடிபட்டுருக்கு, கடிக்க வந்திருக்கோம் நினச்சேன். அடிபட்டுருக்கு லைட்டாக. பரவாயில்ல, நம்மளுக்கு பையனுக்கெல்லாம் லேசுப்பட்டது இதெல்லாம். லியோதாஸ், ஆமாம் அங்கே அடிபட்டுருக்கு லைட். அங்கே ரெட்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு கரெக்டாக கேமராவில் கரெக்டாக கேப்சர் ஆகுதான்னு தெரில, எனக்கு தெரியுது. உங்களுக்கு இந்த டாட்னஸ் தெரியுது சிடிலெலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் மெயினாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீச்சு விட்டுருச்சுல்ல.